இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயிரே பார்த்து கொள்வே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். சொல்லலாமே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். சொல்லலாமே. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. எல்லோரும் சொல்லலாமே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. சொல்லலாமே. என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இந்த உலகத்துக்கு வேணார் நீர் தெய்வமா இருக்கலாம், எங்களுக்கு நீர் அப்பாவா இருக்கிறீர், தகப்பனா இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆதீனத்தில் உம்முடைய உள்ளத்தில் இருந்த உறவு, அந்த உறவு ஆண்டவரே, தகப்பன் பிள்ளை என்கிற உறவை நீர் ஏற்படுத்தி ஏதேன் தோட்டத்தில் அதை மிஸ் ஆயிடுச்சு. ஆனா திரும்பவும் சிலுவையில் அதை மீட்டெடுத்து திரும்பவும் அந்த ஆதியின் உறவுக்குள் எங்களை வச்சு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி. எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளி இருக்கிறீர், அதற்காய் நன்றி. இந்த ஆராதனை முழுவதும் உடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் நீர் மகிமைப்படுவீராக. எங்கெல்லாம் உம்மை உயர்த்துகிறோமோ அங்கெல்லாம் ஜனங்கள் பிரகாசம் அடைவார்கள் என்று உம்முடைய வார்த்தையை நாங்கள் உயர்த்துகிறோம். திரும்பவும் உம்முடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் சிலுவையும் மீட்பையும் உம்முடைய ரத்தம் சிந்துதலையும் நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த இன்னொரு ஆராதனைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த இந்த அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த கொடுத்த எங்களுக்கு ஐக்கியத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், உரத்த சத்தத்தோடு அவரை துதியுங்கள் என்று சொன்ன தெய்வமே, உம்மை துதிப்பதற்கும் மீட்கப்பட்ட ஜனங்களோடு பிள்ளைகளோடு உம்மை ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காய் நன்றி ஆண்டவரே. ஜெப வேளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு எங்களை எல்லாம் கூட்டி சோர்த்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாயும் உயர்த்துவீராக. ஒவ்வொருவரோடு அந்த வார்த்தை பேசட்டும். அந்த ஜீவ வார்த்தைகளை, அந்த ஜீவ அப்பத்தை பிட்டு அதை நாங்கள் புசித்து உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ உதவி செய்யும். இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கே மகிமை தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இந்த பாடல் ஆராதனையை நம்ம ரவி அண்ணங்கிட்ட கொடுக்கிறேன். ரவி சாமுவேல் அண்ணன், கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்கிறோம்.
பிரைஸ் தி லார்ட். அருமையான இந்த காலை வேளையில் மறுபடியுமாய் இந்த அருமையான ஆலயத்தில் உங்களை எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜூன் மாதம் இல்லை, நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிற மாதம். வருடத்தில் பாதி நடுவில் நிற்கிறோம், வருடத்தில் பாதியில் நிற்கிறோம், அதே மாதிரி மாதத்தோட பாதியில் நிற்கிறோம். ஆனால் எங்கேயுமே நம்மளை நடுவழியில் அவர் நிப்பாட்டவே இல்லை. அவன் விசுவாசிக்கிறீங்களா? நடுவழியில் எங்கேயுமே நிப்பாட்டலை. அப்போ என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும் அவருக்கு, இல்லையா? எல்லாரும் எழுந்துட்டு என்ன பாடுவோமா? அருமையான ஒரு பாடலை பாடுவோமா? அவருக்கு நன்றி பலிகளை செலுத்த போகிறோம். நம்ம வருடம் முழுவதிலும் இந்த பாதி வரை இதுவரை நடத்திய தேவன், இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, நம்மளுக்கு பரம தகப்பன் அவர் தான். இதே மாதிரி ஒரு ஃபாதர்ஸ் டே தான் நம்ம எல்லாம் பார்த்தோம், இல்லையா? ஆமென். பரம தகப்பன் அவர். நன்றி பலிகள் செலுத்தி அவரை ஆராதிப்போம். சரியா? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதை திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. பாதைகள் நம்மளை சூழ்ந்து போது கூட அவர் சட்டையால் நம்மளை மறைத்து பாதைகள் எல்லாம் நம்மளை காக்கும்படி தூதர்களை அனுப்பி நம்மை உதவி செய்தவர், இல்லையா? பாடுவோமா? வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தி, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தியலோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தி, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ.
தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவார் அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவார் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எவ்வளோ மகிமை இல்லை. சண்டே ஜூன் மாதம் நன்றியோ இல்லை இருதயத்தோட நம்ம என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு ஒரு அப்பாவோட அன்பு எவ்வளவாய் நம்மளை நேசித்து நம்மளை தேற்றி இவ்வளவு காலம் இத்தனை நாட்கள் அவருக்கு நன்றி இதயத்தோடு நன்றி பலி செலுத்த நம்ம வந்திருக்கிறோம். அந்த அவர் மூலம் நாம் பெற்ற எல்லா நன்மைகளையும் சும்மா நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம மட்டும் பொத்தி வச்சுருந்தா பார்த்தாது இல்லையா? அது என்ன பண்ணணும்? அவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும்ல. ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன செய்ய போகிறோம்? இந்த ஆராதனையில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது, அவருக்காக எதாவது செய்யணும். அவருக்காக நம்மளால் முடிஞ்ச வர ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணிக்கணும், அவருக்காக கொடுக்கணும். நம்மளை நேசித்து இம்மட்டும் நம்மளுக்காக மன்னித்து நம்ம பாவங்களை எல்லாம் மீட்டு அவரோடு இணைச்சிக்கிட்டாரு. அவருக்காக ஓடணும்ல, அட்லீஸ்ட் அவருடைய வார்த்தையில் கொஞ்சமாவது கேட்கணும்ல. அவருடைய சீஷனாய் மாறுறதுன்னு அது நோக்கமே. என்னை பின்பற்றி வாழ்ந்தானே சொல்கிறாரு. எத்தனையோ சிலுவைகள் நமக்கு இருக்கலாம், பாரத சிலுவைகள் எல்லாமே இருக்கலாம். எல்லாத்தையும் சுமந்து கொண்டு அவர் பின்னாலேயே கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சோம்னா, இருக்கிற வெயிட்டோட இருக்கிற பலனோட, ஏன்னா சும்மா அவர் விரும்புறதில்ல. எவ்வளோக்குள்ள நம்ம உடஞ்சி இருக்கமோ, எவ்வளோக்குள்ள புரோக்கன் ஹார்ட்டடாக இருக்கமோ, எவ்வளோக்குள்ள நம்ம உடஞ்ச உள்ளத்தோடு இருக்கமோ, எவ்வளோ நொறுங்கி போயிருக்கோமோ, எவ்வளோ தோல்வியோடு இருக்கிறோமோ, நம்மளை நேசிக்கிறார். ஆமென். அதனால் ஐயோ எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையெங்களாம் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாம் ஒரு சிலுவை தான். எல்லா சிலுவையும் தூக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிற சிலுவை தான். மனுஷன் சாதாரண மனுஷன்தான். ஆனாலும் அந்த ஒரு நாள் அவருக்காக ஓடணும் இல்லை. சிலுவையை சுமந்தோனாய் அவர் பின்னாலே ஓடுவோமா? இந்த பாடல் மூலமாக அருமையாய் நம்மளை அர்ப்பணித்து பாடுவோமா? சிலுவை சுமந்தோனாய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம்.
சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம். மாற்று சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்று சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதா வாழ்கிறே. அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதா வாழ்கிறே. அதை நித்தமும் காத்து கொள்வே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு
தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் செய்வேன் நான் அனுதினமும். ஆமென். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினே, மண்ணின் வாழ்வை குப்பையா எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வை குப்பையா எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவர் என்றழைப்பேன். அர்ப்பணிப்போமா, நம்மை அர்ப்பணிப்போமா. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவர் என்றழைப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில எங்களை கைகளை உயர்த்தி பரத்துக்கு நேராய் நிற்கிறோம் சாமி. எங்களை பாவமர கழுவி சுத்திகரித்து உமது சீசனாக உம்முடைய வார்த்தைகளை சுமந்து செல்கிற ஆட்டுக்குட்டியாக எங்களை மாற்றும் என்று நாங்கள் பாதத்திலே நிற்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் என்று உங்க பின்னாலே ஒரு ஆட்டுக்குட்டியை போல எங்கள் சிலுவை எல்லாம் தூக்கி கொண்டு நடக்க எங்களை ஒப்புக்கொள்கிறோம். இந்த நாள் முழுவதும் உமது பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். உம்மை மட்டுமே பிடித்துக் கொள்ள, உம்மை மட்டுமே பின் செல்ல, சிலுவையில் பாரம் அழுத்தினாலும் எங்கள் நோவுகள், எங்கள் வேதனைகள், எங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் உம்மையாலே சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமரு. Thank you. நம்ம அப்படியே உட்காரணும். Yes Lord. தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறேன். நன்றிங்க ஆண்டவரே, எங்களுக்கு மத்தியில் நீர் கடந்து வந்திருக்கிறீங்க. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் நம்முடைய இந்திய தேசத்திற்காக, நம்முடைய தேசத்தில் உள்ள எல்லா விதமான அதிகாரிகளுக்காக ஜெபிக்க நமக்கு தேவன் வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிறார். அதன் அடிப்படையில் அருமையான அன்பு மகள் கிறிஸ்டி அவங்க முன்னுக்கு வந்து இந்திய தேசத்தை ஆசீர்வதித்து, தேசத்தில் ஆளுகை செய்கிற தலைவர்களை ஆசீர்வதித்து நிச்சயமாக அவர்களும் ரட்சிக்கப்படணும். அவங்க தேசத்துக்கு நன்மையாய் அவங்க கையில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சரியாய் பயன்படுத்தும்படியாக ஒரு தேவ ஞானம், தேவ ஆளுகை, அனந்த ஞானம் இப்பொழுது பதவி ஏற்றிருக்கிற நம்மளுடைய பாரத பிரதமருக்கும் துணை அமைச்சர்கள், மந்திரிமார்கள், எல்லா ராஜாக்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டியது நம்மளுடைய மிகப்பெரிய நம்மேல் விழுந்த ஒரு கடமை. எனவே நம்முடைய இந்திய தேசம் ஆசீர்வதிக்கணும், நம்முடைய இந்திய தேசம் பாதுகாக்கப்படணும், தேசத்தில் ஒரு பூரண சமாதானம் உண்டாகணும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்காக யாரோ ஒருவர் ஜெபித்தது உண்மையானால் நம்மளுடைய தேசத்தில் இருக்க ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அவர்களுக்குள்ளே இருக்கிற இருள் விலகணும். தேவனை எப்படியாவது அவங்க அறிந்து கொள்ளணும். தேவன் அதை விரும்புகிறார். ரட்சிப்பு அவருடையது. அவர் உலக ரட்சகர். ரட்சிக்க கொள்ளவே அவருடைய கரம் குறுகி போகவே இல்லை. அவர் விரும்புகிறார், அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாரத்தோடு, ஒரு தாக்கத்தோடு தேவனுடைய பாதத்தில் நாம் அனைவரும் ஒன்று இணைந்து நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுதும் சொல்லப்பட்ட விண்ணப்பத்திற்காக உங்களுடைய பாதத்தில் திருச்சபையை நாங்கள் ஒருமனப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற பிரதமருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா அமைச்சர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் தெரிந்தெடுத்து கொடுத்த நல்ல தலைவர்களுக்காக உமக்கு நன்றி. நீர் சர்வ ஞானி ஆண்டவரே. அப்பா, உமால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. எல்லாரையும் உங்களுடைய ஆளுகைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆலோசனையை அவர்களுக்குள்ள உண்டாவதாக. அப்பா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கனமான பொறுப்பை ஆண்டவரே அவர்கள் உண்மையாக ஆண்டவரே ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி, தேசத்திற்கு ஆண்டவரே முன்னேற்றத்தை ஏற்படுத்தும்படி, நலிந்த மக்களுக்கு நன்மை உண்டாகும்படி ஆண்டவரே நல்ல திட்டங்களை ஆண்டவரே ஜனங்களுக்கு பிரயோஜனமான தேவையான காரியங்களை நீங்கள் அவர்கள் மூலமாக செய்யுங்கப்பா. உங்கள் ஆலோசனை தான் உண்டாயிருக்கணும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே தவறான காரியங்களையும் ஆண்டவரே தேசத்திற்கு ஆண்டவரை ஏற்றவைகளாய் இல்லாதவைகளையும் அவர்களுக்கு சொல்லி அவர்களை தங்கள் வசமாய் திசை திருப்புகிற எல்லா பொல்லாத சகல துரைதன வல்லமைகளை நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பொல்லாத வான மண்டலத்தின் பொல்லாதவின் சேனைகளை நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் எங்கள் தேவனுக்கு உரியது. எங்கள் தேவனே சகலவற்றிலும் ஆளுகை செய்கிறவர், சர்வ வல்லவரே. உம்முடைய ஆண்டவரே சித்தம் மட்டுமே நிறைவேறும்படி, உங்கள் ஆலோசனையும் உங்கள் யோசனை மட்டுமே நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துறைகளிலும் ஒரு பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்திய தேசத்தில் பூரண மதுவிலக்கு சட்டங்கள் அமல்படுத்தப்படும்படி ஜெபிக்கிறோம். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான ஆண்டவரே சட்டங்களை ஏற்படுத்தி கொடுங்க. எல்லா பொல்லாத இந்த போதை காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிற ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் சரளமாய் ஆண்டவரே போதை வஸ்துக்கள் ஆண்டவரே இந்த சாக்லேட் வடிவில் பள்ளி படிக்கிற மாணவர்கள்ட்ட கிடைக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடுக்கப்படும்படி ஆண்டவரே நீங்கள் நீதித்துறையை செயல்படுத்துங்க. எல்லா துறைகளையும் உடைய ஆளுகை கடந்து வரட்டும் ஆண்டவரே. உங்கள் ஆண்டவரை எழுப்புதல் திட்டத்துக்கு ஆண்டவரை இவர்கள் எல்லாம் ஆண்டவரே வாய்க்காலை திறந்து விடுகிறவர்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை ஒருவரும் எதிர்க்காதபடி எல்லாரும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். இந்த தேசத்தின் தலைவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கும் நீரே தேவன் என்பதை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே.
மாம்ச புயபலங்களை அடக்கி போட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு நீங்க நன்மை செய்திருக்கிறீங்க, இனியும் நீங்க செய்வீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க உக்கிரானத்துவம் எடுத்து இன்னும் ஜெபிக்க கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிற தயவிற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டிருக்கிறீங்க, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது பதவி ஏற்றிருக்கிற எல்லா ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். எம்பிக்களுக்குள்ள ஆண்டவரே பண ஆசை இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவங்க உண்மையாய் செயல்பட கிருபை செய்யுங்க. தேசத்தின் நன்மைக்காக தேவன் அவர்களை பயன்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், தொடர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் நிச்சயமாக இந்த ஜெபங்களை கேட்டு எங்களுடைய தேசத்தில், எங்களுடைய தமிழகத்தில் ஆண்டவரை அதிகாரத்தில் கிரியை செய்கிற எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, தலைவருக்குள்ளாக மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண செய்வீங்க. நிச்சயமாக அந்த அரசியலில் நீங்கள் கிரியை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எல்லா துதிகனமும் கொடுக்குறோம். ஏசப்பாவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட். நிச்சயம் இந்த நாளிலும் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென், ஆமென். நிச்சயம் தாவீது சொல்கிறாரு, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஆமென். நிச்சயம் அந்த வேதத்திற்கு ஊழியம் செய்கிற அதை அச்சிடப்படுவதற்காக எல்லா ஜனங்களுடைய கரங்களையும் அது போய் சேருவதற்காக நடந்து கொண்டு இருக்கிற அந்த கிடியன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கிடியன்ஸ் ஃபேமிலிஸ் நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. அவங்கள இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். டாக்டர் எங்கள் மத்தியில் இருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயம் ஞானப்பிரகாஷ் அண்ணன், சுபாஷ் அண்ணன், ரவி சாமுவேல் அண்ணன், அவங்க ஃபேமிலிஸ் எல்லோரும் நீங்கள் எங்கள் மத்தியில் வந்திருப்பது எங்களுக்கு நிச்சயம் ரொம்ப சந்தோஷம். நான் போன வாரமே சொன்னபடி வேதத்திற்கு வேதம் அச்சிடப்படுவதற்காக இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு தாவீது சொல்கிற மாதிரி நமக்கு இருக்கிற அத்தனையும் கொடுத்தாலும் இது ஈடாகாது. ஆமென். நிச்சயம் அதை எல்லாம் தாண்டி இது விலை மதிப்பற்ற ஒரு வேதம். இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் விரிவடைவதற்கு அந்த வேதம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வேதத்தில் தான் அவருடைய வார்த்தை இருக்கிறது. நம்ம பாடுகிற நம்ம ஜெபிக்கிற ஜெபமாகட்டும், பாடலாகட்டும், தேவனுடைய வார்த்தையாகட்டும், எல்லாவற்றிலும் கலந்திருப்பது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை நம்ம சொந்த தாய்மொழியில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். நம்ம கரங்கள் இருக்க இந்த வேதம் அநேக இரத்த சாட்சிகளை, அநேக கிரயங்களை, அநேக எதிர்ப்புகளை தாண்டி நம்ம கரத்தில் வந்திருக்கு. ஆமென். எத்தனையோ ராஜாக்கள் இதை எதிர்த்து நின்று எவ்வளவோ செஞ்சாங்க. ஆனால் கர்த்தர் அதை எல்லாம் முறியடித்து நம்ம மொழியில் நமக்கு வேதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ அந்த வேதத்திற்கு என்னால் இயன்றதையல்ல, என்னால் முடிந்தவரை நான் கொடுப்பதை நான் பாக்கியமாக கருதுகிறேன். ஆமென். இந்த எண்ணத்தோடு நம்ம விதைக்கலாம். நிச்சயமாக இதற்கு நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது. கர்த்தர் உங்கள் கரங்களை பலப்படுத்துவார். நிச்சயம் நீங்கள் அந்த ஒரு எண்ணத்தோடு இதை நீங்கள் விதைக்கும்படி நான் சொல்கிறேன். அதாவது வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, வளம் பொருந்திய இடத்தில் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள்னு சொல்லி. நிச்சயம் இந்த வேத வார்த்தைக்குன்னு சொல்லி விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். நிச்சயம் இந்த வருடத்திலும் லாஸ்ட் டைம் அவங்க வந்தப்போ நம்மளுக்கு பைபிள் நிறையா கொடுத்தாங்க, நியூ டெஸ்டமென்ட். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரி அக்கா என்கிட்ட சொன்னாங்க, ஒரு ஹிந்து ஆர்ஃபனேஜில் நான் பைபிள் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படின்னாங்க. அதே போல் நம்ம கவிதா சிஸ்டர் அவங்களும் நிறைய பைபிள் வாங்கிட்டு போய் அவங்களோட வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாரும் கேட்குற பைபிள் என்னால் கொடுக்க முடியல. அந்த அளவு கர்த்தருடைய கிருபையினால் பைபிள் இந்த ஆண்டு நாம் கொடுத்துருக்குறோம். மாத்திரம் அல்ல, விபிஎஸ் நடந்தது. விபிஎஸ்சில் பார்த்திங்கன்னா தேவனுடைய மகா பெரிய கிருபையினால் 85 குழந்தைங்க வந்தாங்க. ஸோ அந்த வார்த்தையை நம்ம முடிந்த அளவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் கொடுப்போம், ஒவ்வொருவரும் கொடுப்போம். ஆமென். நிச்சயம் டாக்டர் குறித்து எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுது. நம்ம கிளினிக் போனால் அவர் எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், எனக்கு அதிகமாகவே தெரியும். அப்போது அதன் மத்தியிலும் ஞாயிற்றுக்கிழமை அது தேவனுடைய நாள். அடுத்தது இந்த ஊழியத்துக்கு அவர் ஒரு ஸ்தானாதிபதியாக இந்த ஈரோட்டில் இருந்து செயல்படுகிறார். அது ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு முன்மாதிரி. நமக்கு எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே வார்த்தை பிஸி. பட் அவங்க அதன் மத்தியிலும் தேவனுடைய ஊழியத்துக்காக, இந்த ஊழியத்துக்கு ஒரு ஸ்தானாதிபதியாக இந்த கிடியன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு நின்று செய்கிறாங்க.
நிச்சயம் அவரையும் அவங்களோட டீமையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் மத்தியில் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற அவரை கர்த்தர் பயன்படுத்துவாராக. நன்றி. சரி, முதலாவது நம்ம சர்ச் ப்ரெசன்டேஷன் சொல்லி அவங்க அந்த பைபிளை குறித்து ஒரு சில வார்த்தைகளை எப்படி கிடியன்ஸ் மினிஸ்ட்ரி இயங்குகிறது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்மோடு பிரதர் ரவி சாமுவேல் அண்ணன் அவர்கள் வந்து பகிர்ந்து கொள்வோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம அண்ணனை வரவேற்கலாம். தேங்க்யூ. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான இந்த சபைக்கு கிடியோன் இன்டர்நேஷ்னல் இந்தியாவினுடைய ஈரோடு முகாமின் அன்பின் வாழ்த்துதல்களையும் எங்களுடைய ஆசீர்வாதங்களையும் எங்கள் குழுவினின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த சபை கிடியோன் ஊழியங்களை எவ்வளவாய் நேசிக்கிறது, எவ்வளவாய் கொடுக்கிறீர்கள், எவ்வளவாய் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்பது மிகவும் அறிந்ததே. மூன்றாவது முறையாக இந்த இடத்துல நாங்கள் வருகிறோம். ஒவ்வொரு வருடமும் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், நீங்கள் கொடுத்த காணிக்கை எவ்வளவாய் அது கிரியை செய்கிறது, நீங்கள் விதைத்த விதை எவ்வளவாய் அது விருட்சமாய் மாறி அநேகளுக்கு அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்பதை ஒரு ரிப்போர்ட்டாக உங்கள் முன்னால் சமர்ப்பிப்பது எங்கள் கடமை. ஒவ்வொரு முறையும் நான் வரும்போது மிகுந்த ஆச்சரியமாய் இந்த ஆலயத்தை நான் பார்ப்பது உண்டு. எவ்வளவு அற்புதமாய், எவ்வளவு தீர்க்கமாய் இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கையும் எவ்வளவாய் அது வேலை செய்கிறது என்பதை நான் பார்க்கிறோம். ஏன்னா இது நியூ ஃபினான்ஷியல் இயர். எங்களுக்கும் மே மாதம் முடிந்து கிடியோன் ஊழியத்தில் ஜூன் மாதம் இது நியூ ஃபினான்ஷியல் இயர். ஒவ்வொரு வருடம் ஃபஸ்ட்டு நாங்கள் உங்கள்கிட்ட தான் வருவோம் இல்லையா? ஒவ்வொரு தடையும் நீங்கள் கொடுக்குற விதை தான் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டார்கெட் அங்கே அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குற காணிக்கை, நீங்கள் கொடுக்குற உத்வேகம் தான் எங்களுக்கு. அதாவது ஒவ்வொரு வருடமும் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு வருடமும் இப்போ நாங்கள் இந்த ஸ்டேட் அசோசியேஷனில் ஒரு சின்ன ரிப்போர்ட் உங்களுக்கு தரேன். கடந்த வருடம் நம்ம கொடுக்கப்பட்ட நம்ம டார்கெட்டை எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே 15.56 லட்சம் வேத புத்தகங்களை நம்ம கொடுக்க ஆண்டவர் உதவி செஞ்சுக்கிறார். பர்சனல் விட்னஸிங் பைபிள் என்று கிதியோனர்களாக இருக்கிற நாங்கள் மெம்பராக இருக்கவங்க பர்சனலாக நாங்கள் ஒரு சாட்சி சொல்லி எங்கள் வீடுகளுக்கு வர்றவர்கள், எங்கள் நண்பர்கள், நாங்கள் பார்க்கிறவர்களை பர்சனலாக நாங்கள் கொடுத்து சாட்சியோடு கொடுக்குற டெஸ்ட்மெண்ட் மட்டும் 78,000. இவ்வளோ புத்தகங்களை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் பர்சனலாக ஈரோட்டில் மட்டும். இப்படியாக இந்திய தேசம் முழுவதும் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்களேன். தமிழ்நாட்டில் 6,103 கிதியோனர்கள் குடும்பம் இருக்கிறது. 6,103. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சின்ன இன்க்ரீஸ் தான் இருக்காங்க. ஈரோட்டில் நாங்கள் ஒரு 126 குடும்பங்கள் இருக்கிறோம். பத்துமா? நான் 3 வருடம் உங்களை கேட்குறேன், ஒருவராவது இந்த சபையிலிருந்து ஒரு நபராவது எங்கள் ஊழியத்தை நீங்கள் வர வேண்டும். ஏன்னா இந்த ஊழியம் சபையோட நீட்டப்பட்ட கரம். இப்போ அருமையான அக்கா சொன்னாங்க, விதைச்சிருக்கோம், ஒரு சிறு பெயிண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வருஷத்துலேருந்து இதை நாங்கள் வெறும் கல்லூரி, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். புதுசாக யாராவது கிதியோனை பற்றி கேள்விப்பட்டீங்களா இந்த சபையில்? இல்லை எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்ன செய்கிறோம், எங்கெல்லாம் கொடுக்குறோம்? பள்ளி, கல்லூரி, சிறைச்சாலை, போலீஸ் ஸ்டேஷன், ஃபயர் ஸ்டேஷன், இராணுவம், இப்போ விபிஎஸ் புதுசாக, இன்னும் அடுத்த மாதா, இந்த வருஷத்துலேருந்து மாதா கோயில்கள், மாதா திருவிழாக்கள், ரோமன் கத்தலிக்கில் எங்கெங்கெல்லாம் நடத்துகிறோம் எல்லா இடத்துலையும் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வாசல்களை ஆண்டவர் திறந்து கொடுத்துருக்கிறார். இதுக்கெல்லாம் யார் வந்து கொடுப்பாங்க? இன்னும் நாங்கள் வெறும் 126 ஃபேமிலி, இந்த 26 லட்சம் மக்களுக்கு பத்தாது. நாங்கள் வேண்டி விரும்பி கேட்குறதெல்லாம், கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எங்கே இருந்தாலும், இந்த ஊழியத்துக்காக ஒரு நிமிடமாவது இந்த கிதியோன் ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏனென்றால் இது தேவ சித்தமாக இருக்கிறது. மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த கிதியோன் ஊழியம் 1899 தேவ சித்தத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டாலும் இன்று 199 நாடுகளிலே 109 பாஷைகளிலே, இந்தியாவில் மட்டும் 25 பாஷைகளிலே அவரவர் தாய்மொழியிலே கர்த்தருடைய வார்த்தைகள் அவர் கையில் இலவசமாய் சென்று அடைய விருப்பப்பட்டதினாலே தேவ சித்தம் நிறைவேறும்படியாக இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை
தாங்குவது நீங்களும் நானும் தான், ஒவ்வொரு சபையும் தான். நீங்கள் உதாரணமாய் கொடுக்கிற காணிக்கையினால் மட்டுமே இது சாத்தியமாகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த ஊழியத்தில் பெறப்படுற ஒரு நயா பைசா கூட வேணா போகிறதில்ல. இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் எங்கள் இடத்துலேருந்து வந்திருக்கோம், எங்கள் சொந்த காரில் வந்திருக்கோம். யாரும் எங்களுடைய பர்சனல் லைஃப்காகவோ எங்களுடைய என்ரிச்மெண்ட்டுக்காகவோ எங்களை உயர்த்தி கொள்வதற்காக இந்த காணிக்கைகளையோ அல்லது நாங்கள் காசு வாங்கி கொண்டோ இந்த ஊழியத்தை செய்வதில்லை. அதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். இதில் வருகிற ஒவ்வொரு நயா பைசாவும் வேத புத்தகத்தை அச்சிடக்காக மட்டுமே இது பயன்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதற்கு சாட்சியாக தான் என் கூட அந்த அருமை நண்பர்கள் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன தெரியுமா? இதில் மெம்பர்ஷிப் நீங்கள் ஆகிட்டிங்கன்னா, இப்பொழுது நான் மரித்தாலும், இது லைஃப் மெம்பர்ஷிப்னு சொல்லுவாங்க, 25,000 rupees கொடுத்து ஒரு மெம்பர் ஆகிட்டிங்கன்னா, இப்போ நான் மரித்து போனாலும் என்னுடைய நினைவு நாளில், என்னுடைய பர்த்டேயில், என்னுடைய இறந்த நாளில் இந்த கிதியோன் ஊழியம் இருக்கும் வரைக்கும் என் பெயரை சொல்லி உலகத்தின் எங்கேயாவது ஒரு மூலையில் வேத புத்தகம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இதை பற்றி சொல்லும்போது தான் என்னை மிகவும் ஈர்த்தது. அதனால தான் எங்கே ஓடினாலும் எங்கே இருந்தாலும் இந்த ஊழியத்துக்காக ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது பண்ண வேண்டும் என்று எங்கள் தகுதிகளுக்கும் மீறி எங்கள் நேரத்தையும் துச்சமாக எண்ணி எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அவருக்காக ஓடுகிறோம். கிறிஸ்துவ நண்பர்களே, இதெல்லாம் நாங்கள் எதையுமே இழக்க போகிறதில்லை, எதுவுமே நாங்கள் இழந்ததில்லை. உங்களுக்கு ஒரு அறிவுலாகவே இதை நாங்கள் சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த கிதியோன் ஊழியம் ஒரு தீர்க்கமாய் ஒரு நம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே பார்க்கிற அதே நியாயாதிபதிகள் அந்த கிதியோனர்கள் எப்படி வைராக்கியமாக இருந்தார்களோ, தம்மை தாழ்த்தி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற எவ்வளவாய் நின்றார்களோ, அதே விசுவாசத்தோடு, அதே வைராக்கியத்தோடு, அதே இராணுவ கட்டுப்பாட்டோடு சுயமாக இயங்கி கொண்டிருக்கிற இந்த ஊழியம் ரொம்ப செல்ஃப் டிஃபைன்டுங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு அதில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே நோக்கம்தான், அவர் வார்த்தை ஒரு நாளும் வீணாய் போகாது. இது இந்த வார்த்தையை எப்படி எங்களை நாங்கள் கொடுக்கும்போது நாங்கள் யோசிப்போம், இது எப்படி இது கிரியேட் செய்கிறது என்று. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தை வீணாய் போகாது என்பதுக்கு ஒரு சாட்சியை சொல்கிறேன். நான் ஒவ்வொரு நாளையும் 2 சாட்சி சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நான் ஒரே ஒரு சாட்சி தான் சொல்ல போகிறேன். சரியா? ரொம்ப அதிசயமான சாட்சி. அந்த சாட்சி இந்த வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனம். உங்களுக்காக நான் வேகமாய் வாசிக்கிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். எவ்வளோ தீர்க்கமான வார்த்தை! இந்த வார்த்தை தான் எங்களை உந்தி தள்ளுகிறது. இந்த வார்த்தை தான் இதை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க சொல்கிறது. இந்த வார்த்தைகள் தான் இது திரும்பி வராது என்ற உத்வேகத்தோட தான் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வேத புத்தகம் கொடுக்க எங்களை தூண்டுகிறது. கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் இந்த புத்தகத்தை நான் தொடமாட்டேன், இதை யாருக்கு நீ கொடுத்தாலும் உன்னை விடமாட்டேன். இப்படி தான் ஒரு பையன் சொன்னான். அவன் பேரும் ரவிதான், இளைஞன். கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மஞ்சள் குப்பம் என்ற பகுதியில் இருந்த அந்த வாலிபன், அவனுடைய வேலையே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஃபுல்லாக போதையோடு அந்த தெருவில் நடந்து வருகிற போகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் அடிப்பது, உதைப்பது. எங்கேயாவது இந்த பைபிள் கொடுக்குறத பார்த்தாங்க என்றால் அந்த இடத்துல கிதியோனர்கள் நம்ம சகோதரர்கள் பார்த்தாங்கன்னா அவங்கள அடித்து உதைச்சி அவங்க புத்தகத்தை கிழிப்புதான் அவன் வேலை. இப்படித்தான் ஒரு நாள் ஒரு 65 வயது முதியவர் அவர் ஒரு புத்தகத்தை கொடுக்க அவரை அடித்து உதைத்து அவன் சொன்ன வார்த்தை தான் இது. கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் இந்த புத்தகத்தை இந்த ஏரியாவில் கொடுக்க விட மாட்டேன், உன்னையும் விட மாட்டேன்னு அடித்து உதைக்கிறான். அந்த வயது முதியவர் கீழே விழுந்து எந்திரித்தவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இப்போ நீ என்னை அடிக்கிற, இந்த வார்த்தையை நீ கிழிச்சிட்ட, இந்த வார்த்தை உன்னை விடாது மகனே. இந்த வார்த்தையை நீ ஒரு நாள் தூக்கி கொண்டு எப்படி நான் கொடுத்து கொண்டிருக்கிறேனோ இதே மாதிரி நீ உலகம் ஃபுல்லாக தூக்கி கொண்டு சுமப்பாய்
என்று சொன்னார். எனக்கு சாபமாக போடுகிறாய் என்று எட்டி உதைத்து விட்டு சென்று விட்டான். சரியாக 6 மாதங்கள் அவன்கிட்ட ஒரு வெறி. இவங்களுக்கெல்லாம் யாரோ காசு கொடுத்தானே இவங்க பண்ணுறாங்க, நம்மளும் அதே மாதிரி பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகிறக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு வேகமாக அவனுடைய பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்தான். கிண்டியில் இருக்கிற அலுவலகத்துக்கு போந்தான். எல்லா வேலையும் ப்ராசஸ்லாம் முடிந்து கீழே வரும்போது அவனுடைய சூட்கேஸ் காணாமல் போயிடுச்சு. வைராக்கியமான அவன் திரும்ப ஊருக்கு போகிறக்கு அவனுக்கு மனசு ஒத்துக்கல. பிச்சை எடுக்கிறான். கிண்டியிலேருந்து ட்ரெயினில் பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுத்து அலைஞ்சு பீச் போய் சேர்ந்து பீச்சில் 6 மாதமாய் அங்கும் இங்கும் அலைந்து வெளியும் சொல்ல முடியாத பிச்சை எடுத்து ஒரு இடத்துல சுருண்டு விழுந்து பசியினால் விழுந்திருக்கும்போது ஒரு மாலை நேரத்தில் ஒரு கரம் அவனை தொடுகிறது. ஐயா பசிக்குது, ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொன்னான். என்கிட்ட பொண்ணு இதெல்லாம் சாப்பாடுலாம் இல்லைப்பா, இதை படி என்று இந்த புத்தகத்தை இதே போல் ஒரு கிதியோன் அவர் கையில் பீச் ஓரமாய் கொடுத்துக்கிருந்த புத்தகம், அதே இந்த புத்தகம் பார்க்கிறான். அவன் நொறுங்கி போய்விட்டான். 6 மாதத்துக்கு முன்பாக எப்படி நம்ம கிழித்து தூர வீசின அதே புத்தகம். ஐயோ இப்படி ஒரு புத்தகத்தை தான் நான் கிழித்தேன் என்று சொல்லும்போது, ஐயா நீ மன்னிச்சிருங்க, எனக்கு ஒன்று பண்ணுங்க, எனக்கு 2 இட்லி மட்டும் வாங்கி கொடுங்க என்றால் அவர் இறக்கப்பட்டு அவனுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து அவனை ஒரு வேலையிலையும் சேர்த்து, அது ஒரு பெரிய இது. அவருடைய வார்த்தைகளை கேட்டால் இன்னும் நீங்கள் உருகி போவீர்கள். இது பிரதர் ரவி கிடியன் என்ற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம், அல்லது டைரெக்டாக நீங்கள் கிடியன் ஊழியத்திலே நீங்கள் பார்க்கலாம். அவருடைய ORGலையும் இருக்குது, அல்லது யூடியூப்லேயும் நீங்கள் இருக்குது. இதோடைய ஃபுல்லாக ஒரு 15 நிமிஷம் வீடியோ நீங்கள் பார்த்தால் நெக்குருவிக்கு போவீர்கள். என்ன நடந்தது தெரியுமா? ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்து 3 ஆண்டுகள் வரைக்கும் அந்த இதிலே ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்து அவனுடைய எந்த சர்டிஃபிகேட் இல்லை, அவனுடைய எந்த பேப்பர் இல்லை, எதுவுமே இல்லை, பட்டி பசிமா கிழிந்த இடத்துணையோடு அங்கே போய் நிற்கிறான். அந்த அதிகாரிகள் மத்தியில் தயை கிடைத்தது. ஐயா என்கிட்ட நோ சர்டிஃபிகேட், எனக்கு எதுவுமே இல்லை, இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே சர்டிஃபிகேட் இந்த வேத புத்தகம் தான். இதை ஒருத்தர் கொடுத்தார், அதை காலையில் தான் கொடுத்தார். இந்த வேலையை எனக்கு கொடுங்க, நான் விசுவாசமாக இருப்பேன் அப்படிங்கிறான். இதை வாசிக்க நேசிக்க ஆரம்பித்தான். 3 வருடங்கள் அந்த கம்பெனிக்கே ஓனர். இப்போ அதே இடத்துல இட்ஸ் லெதர் ஃபேக்ட்ரி, இஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனி. பிரதர் ரவி இன்று அவர் ஒரு கிதினியர். சென்னை நார்த்தில் எப்படி நம்ம டாக்டர் அங்கே நம்மளுக்கு சாப்டர் பிரசிடெண்ட்டாக இருக்காங்களோ அதே மாதிரி நார்த் சாப்டர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த ஹையஸ்ட் பேயிங், ஹையஸ்ட் கிவிங் யார் தெரியுமா? அவங்க கேம்ப்பு தான். போன வாரம் எவ்வளோம்மா ஆக்சிடெண்ட்டில் அவங்க ஒய்ஃப் வந்து நாங்கள் பார்த்தீங்களா கன்வென்ஷனில் 12 லட்சம் செக் கொடுத்துட்டு போனாங்க. அவரோட வேலை என்ன தெரியுமா? எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் இன்றைக்கி வேத புத்தகத்தை இந்திய தேசம் ஃபுல்லாக, அவர் காரில் ஃபுல்லாக பைபிள் தான் இருக்கும், அவர் கொடுத்துட்ருக்கிறார் பிரதர் ரவி. வார்த்தைகள் எப்படி புறப்பட்டதோ அது வீணாய் திரும்பாது. ஏன் திரும்பாது? இது தேவ சித்தமாக இருக்கிறது. தேவ சித்தம் என்ன? ஒவ்வொருவரும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், அது நோக்கமாக இருக்கிறது. அதை தீர்க்கமாய் நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதை நிறைவேற்ற நீட்டப்பட்ட கரமாகிய உங்களுடைய சபையின் உதவி எங்களுக்கு தேவை. நான் வேண்டி விரும்பி கேட்பதெல்லாம், தயவு செய்து நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் மேன்மையாய், இன்னும் வைராக்கியமாய் இதற்காக நீங்கள் கொடுங்கள், இதற்காக ஜெபியுங்கள், எங்களோடு இணைந்து பங்காற்றுங்கள். இன்னும் எங்கெங்கெல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் இது கூட எங்கள் கூட வந்துட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த நேர பாயிண்ட்ஸ் கிடச்சிடும், நீங்கள் இதுக்காக கஷ்டப்பட வேண்டியதில்லை. இன்னொரு விஷயம், இந்த புத்தகம் இப்பொழுது எவ்வளோ தெரியுமா? ஒரு புக்கு 50 ரூபா ஆயிடுச்சு இந்த மாதத்துலேருந்து. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா. கிறிஸ்துவ அன்பானவர்களே, நீங்கள் விதைக்கிற விதை எதுவும் வீணாய் போகாது. நம்ம கொடுக்குற ஒரு புத்தகம் ஒரு சாதாரண மனுஷன் நம்ம கொடுக்கல, அந்த தலைமுறையே நம்ம ஆண்டவர்களை கொண்டு வரோம். ஒரு புத்தகம் ஒருத்தரை மட்டும் குறித்து வரல, ஒரு தலைமுறையே ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருது. இந்த உன்னதமான பணியிலே இணைத்து கொள்ள மறுபடியும் உங்களை தாழ்மையாய் வேண்டி கேட்பதெல்லாம், இந்த கிதியன் ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள், இதற்காக கொடுங்கள், இதில் பங்குதாராகுங்கள். அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் கிதியோன். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எங்களை பார்க்கும்போதோ அல்லது எங்களுக்கு அருமையான இங்கே இந்த சபையில் ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் கிதியோன் இருக்காங்க, அருமையான பாஸ்டர் அம்மா, உங்களுக்கு தெரியுமா? அவர் சொல்லுவாங்க, அண்ணே தனியாக எடுத்து வச்சிருவேண்ணே, எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருவேன். இந்த ஊழியத்துக்காக கொடுத்ததில் எனக்கு எந்த குறையும் இல்லை, ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்துகிறார். கிறிஸ்துக்குள் அன்பார்களை கொடுத்து பாருங்கள். இந்த கிதியன் ஊழியருக்காக நீங்கள் கொடுக்குற பணம் எந்த ஊழியத்துக்கு கொடுத்திருந்தாலும் கொடுக்காமல் இருந்தாலும் உங்கள் ஒரு நயா பைசாக்களும் வீணாய் போகாமல் நேர்த்தியாய்
அது கரங்களிலே சேர்க்கப்பட்டு வேத புத்தகமாய் பிரிண்ட் ஆகி ஒரு வார்த்தையை கர்த்தரை அறியாத மக்களுக்கு அது சுவிசேஷமாய் செல்லும் என்பதில் நிச்சயமாய் நாங்களுக்கு உறுதியிட்டு கொடுக்கிறோம். கிறிஸ்து அன்பானவர்களே, இந்த அருமையான நேரத்தை கொடுத்த அருமையான பாஸ்டர்களுக்கும் இந்த சபைக்கு மூப்பர்களுக்கு அனைவர்களுக்கும் நன்றி செலுத்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. இன்று நாங்கள் விதைக்க போகிற விதை விருட்சமாய் மாறி அநேகரை இந்த சபைக்குள்ளே இன்னும் கொண்டு வந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கிதியோன் ஊழியத்தின் மூலமாக உங்களை வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, நம்ம இப்போவே கிடியன்ஸுக்காக நம்ம விதைக்கலாம், ஒரு சாங் பாடலாம். மெசேஜ் சரி, ஓகே. நம்ம மெசேஜ் கொஞ்சம் லேட் கம்மரெல்லாம் இருக்கிறாங்களாம்மா, அவங்களும் உள்ள வரட்டும். ஸோ அவங்க வந்த ஒரு பாடு நம்ம ஒருமித்து அதை ஆஃபரிங் எடுக்கலாம். ஓகே, இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி உற்சாகமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, ஒரே ஒரு வரியை பாடி நம்ம ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? யார் மறந்தாலும் அவர் நம்மளை மறக்க மாட்டார். இந்த உறுதி நிச்சயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த இடத்திலும் துக்கமுகமாய் இருக்க மாட்டீர்கள். சத்தமா ஆமேன்னு சொல்லாம. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடு, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது. சொல்லலாமே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடும், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் மறந்தது உண்டா? கரங்களை தட்டி ஆமேன் சொல்லலாம். ஆமேன் சொல்லலாம். ஓகே, நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லலாம். நம்ம மத்தியில் ஜோசப் டாக்டர் இருக்கிறாங்க, ஜான் பாக்ஸர். நம்ம கரங்களை தட்டி நாம் வெல்கம் பண்ணலாமே. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் ஈரோடு கிடியன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஈரோடு கேம்பெயின் சார்பாகவும் எங்களுடைய அன்பையும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான காலை நேரத்தில் எங்களுக்கு சபையை திறந்து கொடுத்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அருமை போதகர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் சபை மக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று 2 காரியங்களை குறித்து உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவது தேவ சித்தம். தேவ சித்தம் என்ன என்பதை குறித்தும், தேவன் நமக்கு அன்பாக கொடுத்த இந்த வேத புஸ்தகத்தை நாம் எவ்வாறாக கையாளுகிறோம் என்பதை குறித்தும்
அடிப்படையான சில காரியங்களை, மிகவும் அடிப்படையான சில காரியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். நாம் கண்களை மூடி தேவ பிரசன்னத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த இந்த மகாபெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றாக சேர்ந்து உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உங்களை துதிக்கவும், உம்மை பாடவும், ஆண்டவரே எங்களுடைய ஜெப தேவைகளை முன் வைக்கவும், எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான வேத புத்தகத்தில் உள்ள உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு கொடுத்த மகாபெரிய தருணத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எவ்வளவோ பேருக்கு இல்லாத சாக்கியத்தை தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த நேரத்திலையும் சுவாமி எங்களுடைய மனக்கண்களை திறந்து நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உங்களுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு வார்த்தையும் என் வாயிலிருந்து வராதபடி காத்துக்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் செய்ய போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். தேவ சித்தம் 2 இருக்கிறது. ஒன்று உலக மக்களை குறித்த தேவ சித்தம். அது என்ன தெரியுமா? எடுத்து வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 2:4. 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். நமது ஆண்டவர் உலக நாயகன். அவர் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும், என்னை தெரிந்த பிள்ளைகள் மட்டுமல்ல, அவர் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அந்த சத்தியம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து பண்ண ஒரு மகா பெரிய ஜெபம் ஒரு பகுதி இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அது பிரத்யேகமாக இயேசு கிறிஸ்து தன்னோடு இருந்த சீஷர்களுக்கு செய்த மகா பெரிய ஒரு ஜெபம். லார்ட்ஸ் ப்ரேயர் நம்ம சொல்கிறது இதை தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். 17ஆவது வசனத்தை வாசிப்போம். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். என்ன அழகாக பாயிண்ட்ஸ் வருது பாருங்கள். சத்தியத்தை அறிவை அடைய வேண்டும் உலக மக்கள். அந்த சத்தியம் என்ன? உம்முடைய வசனம். அந்த வசனம் என்ன செய்கிறது? எப்படி ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும் அல்லது ஆண்டவரை தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்கு அப்படியே யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 32ஆவது வசனம் ஒன்று இருக்குது. 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த உலகத்தில் நமக்கு தேவை என்ன? விடுதலை. கட்டுகளிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. அந்த விடுதலை கொடுக்கக்கூடியது எது? சத்தியம் ஆகிய வேத வசனங்கள். அதோடு நிறுத்தல, இதெல்லாம் இயேசு சொன்ன வார்த்தைகள். நீங்கள் வீட்டில் அந்த பைபிளை போய் பாருங்கள். யோவான் 8:36 வாங்க அப்படியே. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? வேத வசனம் சத்தியம். அது ஒன்று மட்டுமே நம்மை விடுதலை ஆக்கும். அந்த விடுதலை அது என்ன? நிலைத்து நிற்கும். என் குமரனால் கொடுக்கப்பட்ட விடுதலை நிலைத்து நிற்கும். இது உலகத்தை குறித்த ஆண்டவருடைய சித்தம். நம்மை குறித்த சித்தம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? யாராவது சொல்கிறீங்களா என்ன வசனம்னு? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:16, 17, 18. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஸோ 2 சித்தம் இருக்குது. உலகத்தை குறித்த சித்தம், 2வது நம்மை குறித்த சித்தம். இயேசு கிறிஸ்து அறிந்த பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது எத்தனை சுருக்கமாக இதை எக்ஸ்பிளைனே பண்ண வேண்டியதில்லை. என்ன செய்யணும் பாருங்கள்? சந்தோஷமாக இருக்க வேண்டும். எப்படி? எப்பொழுதும். நமக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, சேலஞ்சஸ் உண்டு. இருந்தாலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 3வது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆக இந்த அடிப்படையான காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு நாம் சொல்ல போகிறோம். நமக்கு கிடைத்த மகா பெரிய பரிசு இது வேத புஸ்தகம். ஆண்டவர் கொடுத்த மகா பெரிய பரிசு இந்த வேத புஸ்தகம். மரபு வழியாக வரக்கூடிய சொத்தை காட்டிலும் சிறந்த சொத்து இதுதான். ஏன்னா மரபு வழியாக வர சொத்தை நம்ம சரியாக காப்பாற்றலாம், அது ஓடி போயிடும். ஆனால் இந்த சொத்து ஒன்றும் செய்ய முடியாது யாராலும். அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய சொத்து. இதை நாம் எப்படி கையாளுகிறோம்? ஹவ் வி ஹேண்டில் த வேர்ட் ஆஃப் காட். என்னுடைய வாழ்க்கையில் அது என்ன செய்கிறது என்பதை குறித்து நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் கொடுக்குறது என்னது? வேத புஸ்தகத்தை நான் கொடுக்குறேன்.
அப்பொழுது வேத புஸ்தகம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்க வேண்டும். அந்த வேத புஸ்தகத்தை நான் எப்படி கையாளுகிறேன் என்பதை வைத்து தான் நான் வேதத்தை கொடுக்க முடியும், சும்மா போய் கொடுக்க முடியாது. ஆக இந்த நேரத்தில் வேதத்தில் ஒரு பகுதி இருக்குது, எபிரேயர் என்ற பகுதி இருக்குது. அந்த பகுதி ஒரு அருமையான ஒரு பகுதி. அதில் ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கலாமா? எபிரேயர் 13:22. இனிமேல் நான் சொல்ல போகிற வசனங்கள்லாம் எபிரேயர் பகுதி தான். எபிரேயர் 13:22 வாசிக்கிறேன் பாருங்கள். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். எபிரேயர் புஸ்தகத்தை யார் எழுத நமக்கு தெரியாது. ஆனால் அந்த புஸ்தகம் ஒரு அருமையான பகுதியை நம்மை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அப்படி குத்தி கொதறுகின்ற ஒரு பகுதி, நம்மை சுய சோதனை செய்து கொள்ள உதவுகின்ற ஒரு பகுதி. சரியா? அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அது ஒரு நயமான கண்டிப்பு, இட்ஸ் எ ஜென்டில் கரெக்ஷன் அண்ட் ஆல்சோ எ டீச்சிங், அறிவுரை ஆக இருக்குது. ஆனால் இந்த எழுதினவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், புத்திமதியான வார்த்தைகள். புத்திமதிகளை நாம் என்ன செய்யணும்? பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது புத்திமதியை ஏற்றுக்கொள்வது நடக்க முடியாத காரியம். நோபடி லைக்ஸ் இந்த புத்திமதி சொல்கிற யாருக்கா பிடிக்குமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது புத்திமதிகளை நாம் எப்படி எடுத்துக்கணும்? பொறுமையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு ஒரு 5 புத்திமதிகளை அவர் சொல்கிறார். இந்த 5 புத்திமதிகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 5 புத்திமதிகள். அதில் முதல் 3 புத்திமதிகள் நமக்கும் இந்த வேதத்துக்கும் உள்ள ஒரு உறவு, நமக்கும் வேதத்துக்கும் உள்ள ஒரு உறவை பற்றி அவர் சொல்கிறார். கடைசி 2 புத்திமதிகள் என்ன சொல்கிறார் பாருங்கள். அந்த வேதம் புஸ்தகத்தை புறக்கணிப்பதினாலும் மறுப்பதினாலும் ஏற்படக்கூடிய விளைவுகள். ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகு நாம் அதில் தொடர்ந்து வளர்ச்சி அடைய நமக்கு உதவுகின்ற ஒரே புஸ்தகம் வேத புஸ்தகம் தான். அடுத்தது ஆலயத்தில் நமக்கு பாஸ்டர் நம்ம வெளியே நடத்துறது. இது 2 தான் நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை கொண்டு செல்கிறது. இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 5 உபதேசங்களில் புத்திமதிகள் என்னென்னு பார்க்கலாமா? முதலாவது, தேவ வசனங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும். பே அட்டென்ஷன் டு த வேர்ட். 2வது பாருங்கள், தேவ வசனங்களை நம்பி கீழ்ப்படிய வேண்டும். 3வது, மரியாதையுடன், கிளர்ச்சியுடன் அல்ல, மரியாதையுடன் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். இது 3ம் மிக முக்கியம். இது 3 தான் என்ன செய்யும்? அந்த உறவை வளர்க்கும். 4வது பாருங்கள், ஊக்கமுள்ள விடாமுயற்சியுடன், டிலிஜென்ட்லி ஸ்டடி அப்படின்னு வார்த்தை இருக்குது யோவான் 5:39. அதாவது ஊக்கமுள்ள விடாமுயற்சியுடன் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும், மந்தமாக அல்ல. கடைசியாக, பாவத்துக்கு சாக்கு போக்கு சொல்லாமல் புனிதத்தில் தொடர்ந்து இருக்க இந்த 5 காரியங்களை நாம் இப்பொழுது வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன சொன்னேன்? வேத வசனங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதுக்கு ஒரு பகுதி இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. சில வசனங்கள் முன்னாடி நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் இருக்குது. நான் 4 வாசிக்க போகிறதில்ல, 4வது வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். கவனித்து பாருங்கள், நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டும். வாசிக்கிறேன். 4வது எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாக இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆகையால், 1வது வசனத்துக்கு வாங்க. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். வேத புஸ்தகம் நம்மை எச்சரிக்கின்ற புஸ்தகம். ஒரு காலத்தில் நான் எபிரேயரை படிக்க மாட்டேன், ரொம்ப குத்தும் படிக்கும்போது. நம்ம எச்சரிக்கின்ற புஸ்தகம். இந்த ரட்சிப்பு படிக்கும்போது கொஞ்சம் ஆடும். இந்த ரட்சிப்பை நாம் எப்படி உணர்ந்திருக்கிறோம்? ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைச்சது? இலவசமாக கிடைத்தது. இலவசத்துக்கு என்றைக்கும் மதிப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் அதற்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் பற்றி சிந்தினார். மகா பெரிய உன்னதமான இடத்துல நமக்காக இறங்கி வந்தார். அப்படிப்பட்ட ரட்சிப்பை நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியம் ஆரம்பிப்பது ரட்சிப்பில். அந்த ரட்சிப்பு நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. மற்றவர்களைப் போல் நாம் இருக்கவே முடியாது, கூடாது. அந்த ரட்சிப்பு என்றால் என்ன? இந்த ரட்சிப்பு பாருங்கள், அதில் 4 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது, பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறது. தேவன் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை பாவத்திலிருந்து கழுவி நம்ம அசிங்கமான நம்மை
ஒரு நீதிமானாக மாற்றியிருக்கிறார். இது மிகவும் ஃபண்டமெண்டல். இது நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ரட்சிப்பு என்னுடைய ரட்சிப்பு. அதை தூக்கி போகிறது மிக எளிது. ரெண்டாவது பாருங்கள், கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். கட்டு இல்லாத மனிதனே கிடையாது. பழக்க வழக்கத்தில் கட்டு, குடும்பத்தில் கட்டு, பொருள்கள் மேல் கட்டு, பணத்தின் மேல் கட்டு, இப்படி எல்லாத்துலேயும் கட்டு இருக்குது. டிவி மேலே கட்டு, இப்போ என்னது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் மேலே கட்டு. அன்றைக்கி ஒருத்தங்க சொல்கிறாங்க, ஒரு யங் கேர்ளை கூட்டிகிட்டு வந்து அந்த செல்ஃபோனை பிடிக்கிட்டா அப்படி கதறி அழுறா டாக்டர். வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். கட்டு, இந்த கட்டுகளிலிருந்து விடுக்க கொடுக்கக்கூடாது. அந்த கட்டு இது ரெண்டும் தான் நமக்கு ரட்சிப்பு. அது எப்படி வந்தது? அவருடைய சுத்த ரத்தத்தால். அவருடைய மாசற்ற ரத்தம் நம்மை கழுவி பாவத்திலிருந்து மீட்பையும் சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து விடுதலையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. அதனால் நமக்கு என்ன கிடைச்ச பெனிஃபிட்ஸ் என்ன? அதனால் பாருங்கள், 2 காரியங்கள். நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகம். நம்ம என்றைக்கு விடுதலை நம்ம உணர்கிறோமோ அன்றைக்கி நமக்கு என்ன கிடைக்கும்? பரிசுத்தாவின் அபிஷேகம். அதை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் அந்த ரட்சிப்பை உணராத வரைக்கும் நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு வராது. நான் ஆண்டவருக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி நினச்சேன், பரிசுத்தாவே நமக்கு இல்லைங்க, ஐயா மாதிரி ஆளுகளுக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து அறிந்த பிள்ளைகளாக நமக்கு தேவை பரிசுத்தாவே. ஆண்டவர் சொல்கிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அது எப்படி வரும்? அந்த ரட்சிப்பை நாம் உணரும் பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்தாவியை மட்டும் கொடுப்பதல்ல, பரிசுத்தாவின் வரங்களை நமக்கு தருகிறார். பரிசுத்தாவின் வரங்களை நமக்கு தருகிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கிருபை அபரிவிதமாக நம்மில் விழுகிறது. ஆக இந்த ரட்சிப்பை பற்றி நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். சரி, ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. ரட்சிப்பில் தொடர்ந்து நாம் செயல்படுவதற்கு இந்த வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேத புஸ்தகம் இல்லாமல் நம்மளால் இந்த ரட்சிப்பில் தொடர்ந்து இருக்கவே முடியாது. இந்த வேத புஸ்தகம் என்ன செய்ய தெரியுமா? இட் கிரியேட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் வித் கிரியேட்டர். அந்த உறவை எந்த சக்தியாலும் உடைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அந்த ரட்சிப்பை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதை நாம் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடாது. வார்த்தைகள் பேசும் பொழுது நாம் யோசித்து பேசணும். நான் ரட்சிக்கப்பட்டவன், என் வாயில் இந்த வார்த்தை வரக்கூடாது. என்னோட செய்கையில் நான் கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய பழக்க வழக்கத்தில் நான் கவனமாக இருக்க வேண்டும். சரி, பாவம் என்றால் என்ன? ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். 1 யோவான் 3:4. 1 யோவான் 3:4. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அதுபோலவே வீட்டில் போய் நீங்கள் 1 யோவானில் 5 அதிகாரங்கள் தான் இருக்குது. அதை வாசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு பகுதி. 5 அதிகாரங்கள் தான். 15 நிமிஷம் நீ படிச்சிடலாம், டெய்லி கூட படிக்கலாம். ரொம்ப அழகான பகுதி. அதில் அப்படியே வந்தீங்கன்னா 5வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் ஒன்று சொல்கிறாரு பாருங்கள், அநீதியும் பாவம் தான். நம்ம நினச்சிக்கிறோம் அதுதான் பாவம், இதுதான் பாவம், அதனால் செய்கிறது நான் பாவமே இல்லைன்னு. இல்லை, நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம், அநீதி பாவம், பொய் சொல்வதும் பாவம். ஆக நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சரியா? ஆக நாம் வேதத்தை நாம் கேட்பதிலும், வேதத்தை நாம் கேட்கும் பொழுது, வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது சபையில் வாசிப்பாங்க. அப்போ நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டும். நான் சிஎஸ்சி சபையை சேர்ந்தவன். வில்லியம் மோசஸ் ஐயா எங்களுக்கு போதகராக இருந்தார். அவர் பிஷப்பாக ரிட்டையர் ஆகிட்டார். அவர் போதகராக சிஎஸ்சி ப்ரஃப் ஆலயத்தில் இருக்கும்போது அந்த வேத பகுதியில் வாசிப்பதற்கு முன்பாக, வேத பகுதி வாசிப்புக்கு முன்பாக அவர் நின்று எந்த சூழ்நிலையில் இந்த வேத பகுதியை நான் வாசிக்க போகிறோம் என்பதை அந்த சூழ்நிலை அழகாக கொண்டு வந்து நிறுத்துவார். எல்லோரும் ஏஞ்சி தான் உட்காந்து ஆகணும். ஏன்னா அப்படியா? ஓ, அந்த மாதிரி நம்ம வேதம் வாசிக்கும் போது கூர்ந்து கவனிக்க வேண்டும். என்னமோ வாசிக்கிறாங்க. போன வாரம் திருச்சிக்கு போயிருந்தேன். அங்கே எனக்கு சபைக்கு இந்த மாதிரி பேச வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே அவங்களும் வேதத்தை பற்றி அங்கே சங்கீத வேத பகுதி என்ன தெரியுமா? 1வது சங்கீதம். ஒரு சின்ன பிள்ளை அவ்வளோ அழகாக வாசிச்சு. அப்படியே ஒரு வசனம் எனக்குள்ளே போச்சு. என்ன தெரியுமா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த பிள்ளையோட அந்த ஸ்லாங்கு, அந்த வாசித்த முறை, அது சிரிச்சிட்டு வாசித்த முறை எனக்கு அப்படியே பார்க்கவே ஒரு அருமையாக இருந்துச்சு. அந்த வசனம் அப்படியே எனக்குள்ளே போச்சு. ஆக நம்ம வேதத்தை எப்படி வேத வசனம் வாசிக்கும் போது கவனமாக கேட்க வேண்டும். அது என்னத்தையோ வாசிக்கிறாங்க அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது. நான் அப்படி இருந்திருக்கேன், நான் அப்படி இருந்திருக்கேன். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, அப்படி இருக்காதீங்க. 2வது பாருங்கள், வேத புஸ்தகத்தை நாம் தனிமையில் படிக்கும் பொழுது
வேத புஸ்தகத்தை நாம் தனிமையில் படிக்கும்போது மிக கவனமாக நாம் படிக்க வேண்டும். இன்றைக்கி லேட் ஆகிடுச்சா என்னத்தையும் வாசிட்டு போகக்கூடாது. அதுக்கென்று நாம் நேரத்தை செலவழித்து நாம் அதை வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாம் வாசித்தோம் என்றால் ஆண்டவர் நம்மோட பேச ஆரம்பிப்பார். அது என்ன தெரியுமா? எடுத்து வாசிங்க. சங்கீதம் 119 வசனம். சங்கீதம் 119 யார் எழுதுனா தெரியுமா? யாருக்கு தெரியாது யார் எழுதுனான்னு. தாவீது எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் நினச்சி பார்த்தேன், தாவீது யார்? ஒரு பெரிய ராஜா. அவர் எப்படி எழுதிக்கார் பாருங்கள். 19 வசனம் வாசிங்க. பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகள் எனக்கு மரியாதையும். என்ன தாழ்மை! தாவீது பெரிய ராஜா. அவர் எழுதுறாரு. யாரை சொல்லுவோம் நம்ம பரதேசின்னு? கோபம் தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் பாருங்கள் என்ன சொல்கிறாரு, அப்படி தன்னை தாழ்த்துக்கிறார். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஐ எம் a stranger. பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனை எனக்கு மரியாதையும். அடுத்து அப்படி மேலே வாங்க. 18 வசனம் வாசிங்க. உமது வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்துடணும். இந்த 2 வசனங்கள் மிக முக்கியம். இதை நாம் வாசித்து விட்டு வாசிக்கும் பொழுது பரிசுத்தஆவியானவர் நம்ம பக்கத்தில் உட்காந்து மகனே மகளே இதான்ப்பா அப்படி நமக்கு ஆண்டவர் அதை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வார். ஆக வேதத்தை நாம் மிகவும் கவனமாக நாம் வாசிக்க வேண்டும். வேதத்தை மேல் போக்காக வாசிக்க கூடாது. ஒரு முறை ஒரு சின்ன பையன் போயிட்டுருக்கான். திடீர்னு பார்த்தா காட்டுப்பகுதி வந்துடுது. அந்த காட்டுப்பகுதி வந்தோன்னு என்ன செய்கிறான்? அவன் கிறிஸ்துவ பையன் கண்ணை முடிக்கிறான். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிட்டு ஓடிறான். பாடன்னு அந்த பக்கம் போயிடுறான். இன்னொருத்தன் வரான் பாருங்கள். அவன் என்ன செய்கிறான்? உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே அவன் அப்படியே உள்ளே போன அப்படி கூலாக இருக்குது அந்த இடம். ஏன்னா அந்த காட்டுப்பகுதி. அவன் நடக்கும்போது அந்த இலைகள் மேலே காலை வச்சுன்னு சரக்கு பறக்கு சத்தம் கேட்குது. அது ஒரு சில மியூசிக் மாதிரி வருது. அதை பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு குருவி நின்று சத்தம் போட்டு பாட்டு பாடிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு அணில் ஒரு கொட்டையை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அவன் போகிறான் அந்த பக்கம். வேதமும் அப்படி தான். நம்ம எப்படி வாசிக்கிறோம்? எதையோ வாசித்துட்டு ஓடுறோமா? இல்லை அதில் உள்ள பொருள்களை நாம் ஆசையாக என்ன சொல்ல வராரு ஆண்டவர், இதில் என்ன புதைஞ்சிருக்கு, ஓஹோ இப்படி இருக்கா அப்படி இருக்கா நம்ம நினச்சி பார்க்கும் பொழுது அதில் உள்ள அதிசயங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஆக நாம் வேதத்தை எப்படி வாசிக்கணும்? கூர்ந்து கவனித்து வாசிக்க வேண்டும். ரெண்டாவது பாருங்கள், நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேதத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேதம் ரசிக்கின்ற புஸ்தகம் இல்லை. ஆஹா ஓஹோ வெரி குட் அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. அது என்னுக்குள் கிரியை செய்ய வேண்டும். அது எப்படி கிரியை செய்ய முடியும்? அதுக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை நம்பி நாம் கீழ்ப்படிய வேண்டும். வி ஷுட் பிலீவ் அண்ட் ஒபே. இந்த இடத்துல தான் சாத்தான் 2 குணாதிசயங்கள் நம்ம கொடுக்குறான். ஒன்று நம்பிக்கையின்மை, அன்பிலீஃப். 2வது சந்தேகம். செஞ்சிடுவாரா, இவ்வளோ பிரச்சனை இருக்க நீ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வான்? அப்படி உசுப்பி ஏற்றுவான். அதுக்கு ஒரு பகுதி இருக்குது பாருங்கள். எடுத்து வச்சிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7-19 நிறைய பெரிய பகுதி. எல்லாத்தையும் வாசிக்க போகிறதில்ல, பயந்துடாதீங்க. சில வசனங்கள் மட்டும் நான் வாசிக்கிறேன். 12வது வசனம், எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 13. உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். இதில் நம்ம அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. அதுபடி நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிக்கிறார் பாருங்கள். ஆதலால் 19ஆம் வசனம், ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்கக்கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வீட்டில் போய் நீங்கள் என்னாகும் 13-14 படித்து பாருங்கள். அதில் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி செல்கிறாரு. அவருக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? பாலும் தேனும் ஓடுகின்ற இடத்துக்கு உங்களை அழைத்து செல்கிறேன். மக்கள் அப்படியான்னு கேட்டாங்களா? இல்லை. ஒரே சந்தேகம், முடியுமா முடியாதா, நம்பிக்கை இல்லை. ஏகப்பட்ட பிரச்சனை ஆண்டவர் கொடுத்தாங்க. ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய மக்கள் என்னாச்சு? கோபத்துக்குள் ஆனார்கள். ஆண்டவர் ஒரு பாடத்தை இப்போ அவங்களுக்கு புகட்டினார். 38 ஆண்டுகள் அலக்கழிச்சு அப்படி பேசினவங்க எல்லாம் மாண்டு போகிற அளவுக்கு என்ன செய்தார்? அவங்களுக்கு டிலே பண்ணி தான் உள்ளே போனாங்க. அதுதான் போடுங்க. அதனால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்கக்கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ அவிசுவாசம் நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கின்ற ஒன்று. அதுபோலவே பார்த்திங்கன்னா சந்தேகம், டவுட்.
சந்தேகம் வந்து நம்ம இதயத்திலேருந்து வளருது. எல்லாத்தையும் சந்தேகம். சரி சமயம் அந்த சந்தேகம் வந்து நம்ம வந்து ஆண்டவரை அண்ட பக்கத்திலே போக முடியாமல் நம்ம செய்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் 2 காரியங்கள் இருக்கவே கூடாது. ஒன்று நம்பிக்கையின்மை, 2வது சந்தேகம். ஆக இதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். 3வது நான் சொன்னேன் ஊக்கமுள்ள விடாமுயற்சி. ஊக்கமுள்ள விடாமுயற்சியோடு நாம் வேதத்தை வாசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் எடுத்து வாசிக்கலாமா? யோவான் 5:39 நான் சொன்னேன். யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவர்களால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி சொல்கிறோம் அவைகளே. இது இங்கிலீஷ் ரொம்ப அழகாக இருக்கும். டிலிஜென்ட்லி ஸ்டடி. எடுத்தோன்னே அந்த வார்த்தை போடுவோம். டிலிஜென்ட்லி ஸ்டடி தி ஸ்கிரிப்சர். சும்மா மேலாப்பில் வாசிக்காதீங்க தம்பி. நீங்கள் வந்து எப்படி செய்யணும்? அதை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு என்ன வேணும்? நித்திய ஜீவன் உண்டு. நாம் எதுக்காக படிக்கப்பட்டிருக்கோம்? அதுக்காக தான் படிக்கப்பட்டிருக்கோம். நித்திய ஜீவன் நம்ம கிடையணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. என்ன, நமக்கு ரட்சிப்பையும் கொடுத்துட்டாரு, வேத புஸ்தகம் கையில் கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே நம்ம நித்திய ஜீவனுக்கு போனால் யார் தப்பு? நம்ம தப்பு தான். ஆக நாம் இந்த நேரத்தில் நாம் வந்து விடாமுயற்சியுடன் நாம் வந்து வேதத்தை வாசிக்க வேண்டும். அதுக்கு ஒரு பகுதி இருக்குது. எபிரேயரில் 5ஆம் அதிகாரத்தில் 11 ஆரம்பித்து 6-12 வரைக்கும் போகுது. அது எல்லாத்தையும் நான் வாசிக்கல, ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். அதாவது வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை ரொம்ப அழகாக இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் போய் வீட்டில் வாசி பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு பகுதி. அதில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஆக இந்த வேத வசனங்களை ஏற்று நாம் அதை நம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ளும் பொழுது தேவாசை நம்மேல் விழும். அடுத்த வசனத்தை பாருங்கள், 8வது வசனம். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதாயுமா இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஒரு குத்துகின்ற வசனம். நீ அப்படி செய்யலைன்னா அப்படி தான். ஸோ வேத வசனங்களை எவ்வாறாக நாம் கையாளுகிறோம் என்பதை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சரியா? நம்ம வந்து எப்படி இருக்கிறோம்? அந்த நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எபிரேயரில் இன்னும் நீ வந்து பிறந்த குழந்தை மாதிரி இருக்கப்பா, நீ வந்து என்ன அடுத்த லெவலுக்கு போகணும் என்பதை மிக துல்லியமாக சொல்லியிருக்கிறார். நம்ம வந்து எல்லாத்துலேயும் வளர்ச்சி அடைய ஆசைப்படுவோம் இல்லை? ஒரு குழந்தை பிறந்தால் அது 3 மாதம் குழந்தையாக வந்து சந்தோஷப்படுவோமா? ஐயோ என்ன வளர மாட்டேங்குதுன்னு பார்ப்போம் இல்லை? அதே மாதிரி நம்ம ஜாபில் இருந்தாலும் அடுத்த போஸ்ட்டுக்கு போகணும். எல்லாத்துலேயும் ஒரு அது போலவே ஆவிக்குறி ஜீவியத்தில் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். எடுத்து வாசிக்கலாமா? பாருங்கள், 5:12 எபிரேயர் 5:12 அதிகாரத்தை வசனத்தை வாசிக்கிறேன். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்கள் மூலம் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்மளாம் அப்படி தான் இருக்கணும். நான் அப்படி தான் இருக்கேன். இன்னும் நமக்கு மூல வசனங்களை சொல்லி பால் குடிப்பா தம்பி சொல்லிட்டு அந்த லெவலில் தான் நம்ம இருக்கிறோம். நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவரானீர்கள் அப்படி சொல்லிட்டு அந்த பலமான ஆகாரம் என்னன்றதை அடுத்த வசனத்தை அழகாக சொல்கிறார் பாருங்கள். 14வது வசனம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோதயம் உடையவர்களாகிய பூர்ண வயது உள்ளவர்களுக்கே தகும். எத்தனை பேருக்கு இதை சொல்ல முடியும்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் முதிர்ச்சி அடைந்தவன். அப்படியே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 11வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களையும் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினால் சுதந்திரத்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகளாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். ஆக நாம் எப்படி இருக்கப்பட்ட நம்முடைய சபைகள் வந்து இந்த வசனத்தை நாம் உணர்ந்தோம் என்றால் நமது சபையில் எல்லாரும் எப்படி இருப்பாங்க? ஆவிக்குரிய ஜீவித்தை முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருப்பார்கள். தினைக்கும் வரோம், எல்லா வாரம் வந்து ஆவிக்குரிய நமக்கு போஜனை கிடைக்கிறது. இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக நாம் செய்ய வேண்டியது என்ன? 3 காரியத்தில் நாம்
கடினமாக உழைக்க வேண்டும், விடாமுயற்சியை காண்பிக்க வேண்டும். அது என்ன? முதலில் ஜெபத்தில் நாம் கடினமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, வேதம் வாசிப்பதில் நாம் மிகவும் கடின உழைப்பை செய்ய வேண்டும். மூன்றாவது, மற்றவர்களுக்கு உதவி செய்வதில். இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளாக நாம் சில கண்டிஷன்ஸ் நமக்கு இருக்குது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது வேறு யார் ஒருத்தர் செய்வார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் ஜெபம் பண்ணுவார், இவங்கள்ட்ட சொல்லிட்டேன் ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒரு டிவி பார்க்குறோம், எனக்கு கிரிக்கெட் மேட்ச் ரொம்ப ஆசை, எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் உட்காந்து நைட்டு உட்காந்து பார்ப்பேன். ஏன்? அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதுபோல் வேதத்தை நம்ம அப்படி வாசிக்க வேண்டும். வேதத்தின் பில் வி ஷுட் ஃபால் இன் லவ் வித் அ வேர்ட். அந்த வேதத்துக்கு அவ்வளவு நம்ம எப்படி தோட்டம் பண்ண தோட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒருத்தருக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை என்ன தான் பண்ணாலும் பண்ணுவாங்க. அதுபோல் நாம் வேதத்திலும் ஜெபத்திலும் மற்றவருக்கு உதவி செய்வதிலும் நாம் அதை பிரதிபலிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு மகா பெரிய கிருபை நமக்கு கிடைக்கிறது. அந்த கிருபை நமக்குள் வரும்போது என்ன ஆகுது தெரியுமா? கடினமான நம்ம இதயத்தை கனி கொடுக்கும் நிலமாக அவர் மாற்றுகிறார். அதான் அந்த கிருபை. அந்த கிருபை வந்தோடனே நம்மளால் ஆண்டவர் நமக்குள்ளே வச்சுக்கவே முடியாது. ஐயோ, இப்படிப்பட்ட ஆண்டவர் நான் மற்றவங்களுக்கு சொல்லணும், இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரியா, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? அதை மற்றவர்களுக்கு எடுத்து உதவி செய்வோம். நம்முடைய விருதும் எப்படிப்பட்டிருக்கிறது? அந்த கிருபையினால் மாற்றப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சரி, 3 காரியங்களை முடிச்சாச்சு. 4வது பாருங்கள், மரியாதையுடன் வேத புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். ஒரு அருமையான வசனம் இருக்குது, ரொம்ப ஒரு கஷ்டமான வசனம், வாசிக்கிறேன், கவனித்து பாருங்கள். எபிரேயர் 10:26 29 வரைக்கும் இருக்குது. அதில் ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்கிற உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடியதான ஆக்கினைக்கு பாத்திரனாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். எபிரேயர் 10:29 தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்று எண்ணி கிருபையின் ஆவியை நந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆரம்பத்தில் சொன்ன இந்த பகுதி நம்மை சுக்குநூறாக பிரிக்கின்ற பகுதி. நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சரியா? ஆக நாம் வேதத்தை படிக்கும் பொழுது நாம் கைக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குணம் கவனமின்மை இருக்கக்கூடாது. இன்அட்டென்ஷன் டு த வேர்ட் ஆஃப் காட். இன்அட்டென்ஷன்றது நமக்கு இருக்கவே கூடாது. ஐயோ, அந்த வசனம் என்ன சொல்லுது, இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இவ்வளோ தான் இருந்தாலும் கடைசியில் முடிக்கும் சொல்கிறார் பாருங்க. அப்போ நம்ம இதெல்லாம் வாசித்து பார்க்கும்போது ஐயோ, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே, இது புரிந்து கொள்ளாமல் இருக்கிறேனே, இப்படிப்பட்ட மோசமான மனுஷன் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கிறது. நம் பாவத்தை மன்னித்து நம்மை ஒழுக்கப்படுத்தி நம்மை புனிதப்படுத்த ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய பார்வை அவரை நோக்கி பார்க்க வேண்டும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு புக் இருக்கு, ஒரு சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வ மனிதன் இருக்கிறார், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் ஒன்று எழுதியிருக்கார் பாருங்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளை வெற்றிகரமாக பாவம் செய்ய அனுமதிக்கவே மாட்டார். எவ்வளோ முடியுமோ அப்படி நம்ம கட்டுப்படுத்துவார். அதுக்கு மேலே பாவம் செஞ்சவொன்னே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆக நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மரியாதையுடன், கிளர்ச்சி பண்ணக்கூடாது. இது என்ன வசனம்? இது இப்போ ப்ரெசென்ட் அன்றைக்கி ஒரு யூத்தை பார்த்து அவர் சொல்கிறாரு, இந்த ப்ரெசென்ட் வேலைக்கெலாம் எதுவும் சரிப்பட்டு வராது. எனக்கு பேசவே தெரியல அவர்கிட்ட. எனக்கு ஆண்டவர் என்ன இப்படி பேசுகிறாருன்னு நினச்சேன். இந்த ரிபல்லியன் டுவர்ட்ஸ் வேர்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம செய்யவே கூடாது. ஏனென்றால் வசனம் இருக்குது, எபிரேயர் 10:21. எபிரேயர் 10 ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். ஆனால் எப்படி வரப்போகிறாரு? நியாயாதிபதியாக வரப்போகிறார். அப்போ வேறு எந்த விஷயம் நமக்கு கிடைக்காது. அங்கே போய் கிருபையோ அன்போ அவர்கிட்ட பார்க்க முடியாது. மகனே மகளே நீ இப்படி செஞ்சு இங்கே போன்றார். அதான் சொல்கிறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும்.
அவர் நம்ம கொடுத்த இந்த உலக வாழ்க்கையில் நம்மை திருத்திக் கொள்வதற்காக வேதத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதை நான் எப்படி உபயோகப்படுத்துகிறேன் என்பதை குறித்து பார்ப்போம். கடைசியாக பாவத்துக்கு சாக்குப்போக்கு சொல்லாமல் விடாமுயற்சியுடன் நாம் என்ன செய்யணும்? புனிதத்தை தொடர வேண்டும். ஹோலினஸ். ஆண்டவர் மிக பிடித்தமானது என்ன? ஹோலினஸ். அதுக்கு ஒரு பகுதி இருக்குது. எபிரேயர் 12:14-17 நீங்கள் நோட் பண்ணிக்கிற வீட்டில் போய் பாருங்கள். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வராரு அவர். 14வது வசனத்தை வாசிக்கிறேன். 12:14 யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. பாருங்கள், யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். ரொம்ப கடினமான காரியம். வீட்லேயும் நம்மளால் சமாதானம் இருக்க முடியல. எல்லாரோடையும் நம்ம சமாதானமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். நமது ஆண்டவர் பரிசுத்தர். அவரை போலவே நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். என்னுடைய தொழிலில் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். என்னுடைய சபையில் நான் பரிசுத்தமாக இருக்கணும். என்னோடய சொசைட்டியில் பரிசுத்தமாக இருக்கணும். என்னோடய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் பரிசுத்தமாக இருக்கணும். அப்படியே சொல்லிட்டு அடுத்து வராரு 15வது வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேறு முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்கிறதுனால் அநேகர் தீட்டுப்பட்டாதபடிக்கும். அடுத்தது பாருங்கள், கசப்பான வேர், ஹேட்ரட். அவரை பார்த்தோன்னே பிடிக்காது, அவர்கிட்ட பேச மாட்டேன், அவர் கூட சண்டை என்று குடும்பத்துக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க? அன்றைக்கி ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக சொன்னார், என் பிரதர்கிட்ட பேசி 10 வருஷம் ஆச்சுன்னு. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. கிறிஸ்தவ பிள்ளை அவர். கசப்பான வேர் என்ன செய்து பாருங்கள், கிருபை இழந்து போவீர்கள் போட்டு பாருங்கள். கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர். கசப்பான வேர் இருந்தால் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஆண்டவர்கிட்ட எந்த கிருபையும் கிடைக்காது. இன்னொன்று சொல்கிறார் பாருங்கள் 16. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இதை படித்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு, ஏசாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் இப்படி ஒரு திட்டம் வாங்கியிருக்காரு அவர், என்ன பண்ணிட்டாருன்னு. ஏசா ஒரு ஈசாக்கின் மூத்த புதல்வன், நமக்கு தெரியும். அவங்க ஒரு கவர்னன்ட் ஃபேமிலி, ஒரு உடன்படிக்கை குடும்பத்தில் வந்தவர். ஆனால் என்ன பண்ணிட்டாரு, உலக ரீதியான ஆசை அதில் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு வேண்டிய வரக்கூடிய ஆசீர்வாதத்தை விட்டுட்டு அவர் கவனம் இல்லை. அப்புறம் ஃபீல் பண்ணுறாரு, ஐயோ டூ லேட், நம்ம அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதான் சொல்கிறார், ஈசா மாதிரி ஆயிடாதப்பா அப்படின்னு. அதுக்கு செய்ய வேண்டியது என்ன, நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம், சந்தோஷம், ஜஸ்டிஃபைடு, ஆண்டவர் பிள்ளைகளாக மாறிட்டோம். அந்த ஜஸ்டிஃபிகேஷன் எங்கே போகணும், அப்படி பியூரிஃபிகேஷனுக்கு போகணும். அந்த ஜஸ்டிஃபிகேஷன் நியாயப்படுத்துதல் என்ன செய்யணும், நம்மளை புரிந்துபடுத்த வேண்டும். ஆண்டவர் நம்ம நியாயப்படுத்திட்டார், என் பிள்ளைப்பா, என் ரத்தத்தால் நீ சுத்தரிக்கிறதுக்கு பட்டேன்னு. அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். என்னது, நான் புனிதனாக மாற வேண்டும், இல்லை குணாதிசயங்கள் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவர் நம்முடைய குணாதிசயம் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்ம அவருக்காக நம்ம பொருளை கொடுக்கும்போது சந்தோஷப்படுறாரு, நம்ம அவருக்கான நேரத்தை கொடுக்கும்போது சந்தோஷப்படுறாரு, நம்முடைய தாழ்ந்துகளை கொடுக்கும்போது சந்தோஷப்படுகிறார். சந்தோஷம். இவற்றுக்கும் மேலும் நம்முடைய குணாதிசயங்கள் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்ம என்ன நினைப்போம், பிள்ளைங்க, என் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கணும், அதான் முக்கியம், சம்பாதிக்கிறது அடுத்தது. அதுபோல் ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, நம்முடைய குணாதிசயங்கள் அவருக்கு பிடித்தமான குணாதிசயங்களாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் இது ஆண்டவர் பிடிக்குமா அப்படி என்று ஒரு உறுத்தல் நமக்குள் இருக்க வேண்டும். ஆக இன்றைக்கு நான் உங்களுக்கு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். 5 காரியங்களை நான் சொன்னேன். அந்த 5 காரியங்களை மட்டும் அப்படியே நான் ரிப்பீட் பண்ணிட்டு முடிச்சிடுறேன். இந்த ஏசாயா, இந்த எபிரேயர் பகுதியை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 5 புத்திமதிகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனங்களை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். வேத வசனங்களை நாம் நம்பி கீழ்ப்படிய வேண்டும். வேத வசனங்களை ஊக்கமாக விடாமுயற்சியுடன் படிக்க வேண்டும். மரியாதையுடன் அதை படிக்க வேண்டும். கிளர்ச்சி அதில் இருக்கக்கூடாது. பாவத்திற்கு சாக்குப்போக்கு சொல்லாமல் புனிதத்தை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற அந்த 5 காரியங்களை நாம் மனதில் வைத்துக்கொள்வோம். ஏனென்றால் நமது ஆண்டவர் ஒரு அன்பான ஆண்டவர். நம்மை எந்த நேரத்திலையும் அவரை விட்டு பிரிந்து போக அனுமதிக்க மாட்டார். அதுக்கு மேலே போனோம்னா நம்மளே தப்புதாது. சரியா? நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை மிக ரத்தன சுருக்கமாக எபிரேயர் சொல்கிறார சொல்லி முடிச்சிடலாம். அப்படி எடுங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபிரேயர் 1:3.
அவர், அதாவது இயேசு கிறிஸ்து, அவருடைய அதாவது தேவனுடைய மகிமையின் பிரகாசமும், இவர்னு சொல்கிறது வந்து அதாவது இயேசு கிறிஸ்து, அவர்னு சொல்கிறது வந்து பிதா, சரியா? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாக இருந்து சகலத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்தூருடைய வலது பாரசில் உட்கார்ந்தார். இதுக்கு மேலே ஆண்டவரை பற்றி ஒரு எத்தனை சுருக்கமாக சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் வந்து எப்படிப்பட்டவர்? ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி பார்க்க முடியாத அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் எப்படி செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, எல்லாம் தெரிந்து கொள்ள நாம் செய்ய வேண்டியது என்ன? லெட் அஸ் கோ அண்ட் ப்ராபகேட் த வேர்ட். இப்படிப்பட்ட வேதத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அநேகர் இருக்கிறாங்க. நான் வீட்டில் ரொம்ப இருக்கவே மாட்டேன். ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது கேஸ் மாற்றுறதுக்கு ஒரு பையன் வந்தான். அவனை பார்த்தோன்னே பயமாக இருந்துச்சுக்கா. இங்கே ஒரு ரிங்கு, முடி இப்படி இருந்துச்சு. ஒரு பைக்கில் வர வந்தான். பேண்ட் ஒரு முக்காலுக்கு தான் இருந்துச்சு. சரி, எல்லாம் முடித்த உடனே நான் சொன்னேன், தம்பி உங்களுக்கு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்தேன். ஒரே சந்தோஷம் அவனுக்கு. உடனே உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சானா, நான் சொன்னேன் உட்காருப்பா, ஒரு ஒரு கூல் ட்ரிங்க் தரேன்னு சொல்லி உட்கார வச்சு கூல் ட்ரிங்க் கொடுத்தேன். ஒரு நேரமாக பார்க்கட்டும் வேத்தேன்னு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. திட்டுவான் இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு போவான்னு நினச்சேன். ஆக நம்ம வந்து சான்ஸ் கிடைக்கும் போது என்ன செய்யணும்? வேதத்தை கொடுத்துடணும். இந்த மாதிரி ஆளுக்கு தான் கொடுக்கணும். ஆக நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கலாம். இந்த மாதத்தில் இன்னும் 15 நாள் இருக்குது. ஒரு 5 பேருக்கு, இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு இந்த வேதத்தை நான் கொடுக்க போகிறேன். என்ன நம்ம வேதத்தை கொடுத்து என்ன செய்கிறோம்? வி இன்ட்ரடியூஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்படி ஆண்டவர் இருக்கிறார். முயற்சி செய்து பாருங்கள். சான்ஸ் கிடைச்சா நமக்கு ஏதாவது ஆண்டவர் செஞ்சு சொன்னோம்னா அவன் இன்னும் சந்தோஷப்படுவோம். ஓ, இப்படிலாம் செய்கிறாரான்னு. ஆக இந்த வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எல்லாம் அவர் கொடுத்தது. ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றலாம். அப்படி நாம் மேலே கிருபையாக இருக்கிற ஆண்டவருக்கு நாம் வந்து என்ன செய்யணும்? இந்த வேதத்தை எல்லாருக்கும் தெரியணும். எங்களோட ஆசை என்ன தெரியுமா? 2030க்குள்ளே ஈரோடில் உள்ள எல்லா, என்னோடய ஆசை வேணாம், எங்களுடைய கேம்போட ஆசை 2030க்குள்ளே எல்லார் வீட்டுக்குள்ளேயும் அந்த வேத புஸ்தகம் போயிடணும். அதுக்கு வந்து நாங்கள் எதிர்பார்க்கறது என்ன? எல்லா சபையிலும் குறைஞ்சது ஒருத்தர் இந்த ஊழியத்தில் இணைந்தால் இது என்ன தெரியுமா? இந்த வேத புஸ்தகத்தை கிடியன் தான் கொடுக்கணும். எனக்கு ஐயா மேலே நிறைய பாஸ்டர்ஸ் தெரியும். எல்லாத்தையும் கொடுக்கலாம், அப்படி கொடுக்க முடியாது. நாங்கள் என்ன செய்யணும்? கிடியன்ஸ் வந்து தான் கொடுக்கணும். ஒரு கிடியன் இருந்தால் போதும். உங்கள் வீட்டில் உங்கள் சர்ச்சில் நடக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமும் நீங்கள் கொடுக்கலாம். ஆக நீங்கள் வந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள், ஊழியத்தில் இணைந்து செயல்படுங்கள். இது ஒரு தருணம் வருகிறது. இந்த தருணத்தில் நம்ம கொடுப்போம். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். கண்களை மூடி ஜெயிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, நீர் எங்களோடு பேசுனதுக்கு நன்றி அப்பா. ஆம் தகப்பனே, விளைவிக்க முடியாத இந்த வார்த்தையை நாங்கள் எல்லோரும் பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டவரே அனைவரும் ரட்சிக்கப்படும் உடைய சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ஆண்டவரை எங்களை எடுத்து உபயோகப்படுத்துங்க. அப்படி நீங்கள் செய்ய போதுக்கா ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலையும் சுவாமி, இந்த சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபை போதகர் ஐயா, அம்மா அவர்களை, குடும்பத்து மக்களை மற்றும் சபை மக்கள் அனைவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மேன்மைப்படுத்துங்க, எடுத்து உபயோகப்படுத்துங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓகே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சிறப்பு காணிக்கையை நாம் எடுக்கலாம். இன்றைக்கு நாம் எடுக்கிற ஆஃபரிங்கை அவங்க கிடியோன்ஸுக்காகவே நம்ம கொடுக்குறோம். அதனால் நீங்கள் உற்சாகமாய் மனப்பூர்வமாய், வேதம் சொல்லுகிறது திராணிக்கு தக்கதாக கொடுங்கள். அதோடு நிறுத்தலை, திராணிக்கு மிஞ்சியும் கொடுங்கள். வேதவசனம் அழகுங்க, நம்மளை அப்படியே பூஸ்டப் பண்ணுது. நம்ம இன்னும் ஒரே ஸ்டாண்டர்டில் அப்படியே ஒரே நிலைமையில் இருக்கக்கூடாது. இல்லை, நீ முன்னேறி வா, நீ எழும்ப அவருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். ஓகே, உங்கள் கரத்தில் உங்கள் காணிக்கைகளையும் அந்த தசம பாகங்கள், இந்த கிடியன்ஸுக்காக நீங்கள் பொருத்தனை செஞ்சது இதெல்லாம், இப்போ ஒரு வேளை அவங்களுடைய ஊழியத்தை நீங்கள் கேட்டது நிமித்தம் உங்களுக்குள்ள ஒரு ஆவியின் ஏவுதலிலோ ஆவியானவர் உணர்த்தப்பட்டாலோ நீங்கள் அதை தாராளமாக கொடுக்கலாம். நாம் எல்லோரும் எழுந்து நிற்கலாம். நாம் ஜெபித்து இந்த சுபாஷ் அண்ணன் அவங்க வந்து ஒரு ஜெபம் பண்ணும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் வந்து ஜெபிப்பாங்க. வாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் இந்த கிடியோன் ஊழியத்திற்காக ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் அன்றைய ஏஎஃப்டி சர்ச்சில் வந்து நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க நீங்கள் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி அப்பா. இந்த நாளில் அன்றைய இந்த கிடியோன் ஊழியத்தை குறித்து
பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே தியானிக்கவும் நீங்கள் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி அப்பா. இப்பொழுதும் இந்த சபை ஆண்டவரே கிடியோன் ஊழியத்தை எவ்வளவாய் நேசிக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் இவர்கள் விதைக்கிற விதை ஒவ்வொன்றும் அன்றைய 100 1000 கனி கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நாங்கள் படைக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் அது உம்முடைய சமூகத்திற்கு பிரியமாக இருக்கணும்ப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எல்லா துதி கனமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட் பிரேசஸ் வழியாக கேட்கும் ஜீவ நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ பாஸ்டர். அந்த பாடல் வரியில் அனுப்பியிருந்தேன். அன்னை முதல்ல பாடிட்டாங்க, இருந்தாலும் மறுபடியும் பாடும். இதுவரை எல்லாரும் எழுந்துச்சுப்போமா. இதுவரை நடத்தினி இனியும் நடத்துவி யெகோவாயிரே பார்த்து கொள்வி. இதுவரை நடத்தினி இனியும் நடத்துவி யெகோவாயிரே பார்த்து கொள்வி. யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீ. யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீ. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. பாடுங்களேன். யெகோவாயிரே 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 என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீ இனியும் நடத்துவி. யெகோவாயிரே பார்த்து கொள்வி. இதுவரை நடத்தினீ இனியும் நடத்துவி. யெகோவாயிரே பார்த்து கொள்வி. யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீ. என் தேவையாவும் நீ சந்திப்பீ. அருமையான சபையை உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு நாங்கள் வரும்போது கூட நினச்சோம், ஒவ்வொரு வருடமும் இந்த சபையில் தான் அணிந்திருக்கிற ஆபரணங்களை கழட்டி போடுற சபையை நான் பார்க்குறேன். இது நாங்கள் ஸ்டேட் கமிஷனில் சொல்லுவோம். அவங்க எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. பூனை வரும்போது கூட முதல் தடவை ஒரு ரிங் போட்டாங்க, 2வது வருஷம் 2 ரிங் போட்டாங்க. இந்த தடவை போடுவாங்க பாருங்கள், எவ்வளோ போடுவாங்க பாருங்க. எங்கள் பிள்ளை கூட சொன்னாங்க. நிச்சயமாய் தேவனுடைய ஸ்தலத்திலிருந்து பேசுகிறேன். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் தகுதிக்கு மீறி செய்கிறீர்கள், நிச்சயமாகவே அதன் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உங்களை இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் விருந்தாவாய் கொடுக்கவில்லை. நீங்கள் விதைத்த விதை அநேகரை ஆண்டவருக்குள்ளே அது வைக்கும். இது என்ன நோக்கத்திற்காக நீங்கள் படைத்திருக்கிறீர்களோ
நிச்சயமாக இது வீணாய் போகாது. கிறிஸ்துக்களை எங்களுடைய முழு ஜபமும் உங்களுக்காக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மாண்டே வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல மன மகிழ்ச்சியின் ஆராதனைக்காய் நன்றி ஆண்டவரே. வருஷத்துக்கு ஒரு முறை கிடியன்ஸ் ஊழியத்தின் சார்பாக ஆண்டவரே அவங்க தன்னார்வமாய் ஊழியம் செய்கிற அவருடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் அழைத்து வந்து எங்கள் சபை பிள்ளைகளோடு ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்யும்படி கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆராதனை ஏறெடுத்தாங்களே, எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒவ்வொரு மனிதர்களையும் இருதயத்தையும் திருப்புகிற, ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிற உம்முடைய ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்ட உடனேயே எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற தொடுதலுக்காய், உணர்த்துதலுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைக்கு திரும்பவும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிற உடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு முறையும் உடைய வார்த்தை கேட்கும் பொழுது எங்களிடத்தில் பேசுதப்பா. அது ஒருவேளை கரடு முரடான அந்த பகுதியில் அந்த மழை பெய்து அதை அப்படியே இதமாய் மாற்றி அதுக்கு விளைச்சலை கொடுப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறதே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இங்கேருந்து செய்த ஒவ்வொரு ஊழியங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. புதிதாய் வந்திருக்கிற 2 ஆண்டவரே குடும்பங்களை, நபர்களையும் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாய் நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்திற்கு தேவையான, இந்த காலகட்டத்துக்கு தேவையான காரியத்தை செய்யும்படி எங்களுக்கு கொடுத்த இந்த ஒன்னஸுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய வேலைகளையும் பிஸ்னஸையும் கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்து இவர்களை கொண்டு இந்த பூமியில் என்னவெல்லாம் செய்ய நினைத்திருக்கிற ஒன்று கூட மிஸ் ஆகாமல் ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்வில் நிறைவேறுவதாக என்று நாங்கள் சபையாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லார் மேலும் உடைய பூரண கிருபை இருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜீவ வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவர்கள் இருக்கிற பட்டணத்தில், வீதிகளில், தெருக்களில், வீடுகளிற்கு போய் சுடர்களைப் போல பிரகாசிப்பார்களாக. இவருக்குள்ள விளக்கை ஏற்றினவர் மரக்காலில் வைத்து மூடாமல் ஆண்டவரே விளக்கு தண்டின் மேலே வைப்பாராக. அவர் வைத்து அநேகருக்கு, அந்த குடும்பத்தில் இருக்கிற அநேகருக்கு அது வெளிச்சம் இருக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அவள் கொடுத்த விசுவாசத்திற்காய், கொடுத்த தெளிவுக்காய், கொடுத்த சுகத்திற்காய், விடுதலைக்காய், சந்தேகத்திற்கு பதிலுக்காய், குழப்பம் நீங்கினதற்காய் நன்றி ஆண்டவரே. சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உம்முடைய பிரசன்னத்திலிருந்து ஆண்டவரே அவர்கள் வீடுகளுக்கு கடந்து செல்லட்டும். உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென்.